ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 7. போன எபிசோடில் ஹீரோ ஃபுல்லாக ஹீரோயினை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த எபிசோட் லாஸ்ட்டில் ஹீரோயினை மீட் பண்ணி நீயும் டோகனும் மேரேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு ஓகே தான் ஒரு ஷாக்கிங் நியூஸை சொல்லிவிட்டு ஒரு கவலையாக அந்த இடத்துலேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஹீரோயினும் எதுக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு குழம்பி போய் நிற்பாங்க. அதோடு முடிச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஹாப்பினஸ்ங்கிறது அவங்களோட ஹார்ட்லேருந்து வரணும், தலையிலேருந்து வர்றது கிடையாது. இப்போ இவன் என்கிட்ட சொல்லிட்டு போகிறது நினச்சா எனக்கு பார்க்கறதுக்கு அப்படி தான் தோணுது. இதுக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிறத வருது. இது அப்படியே கட் பண்ணி மறுநாள் என்னென்னா இங்கே லீடரை பிடிச்சி வச்சு தான் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் என்ன இங்கே ஸ்பை மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னு கேட்குறதுக்கு இந்த கஃபேக்கு வரீங்க, என் ஃப்ரெண்டுகிட்ட போய் நான் சொல்லட்டுமா? ஆல்ரெடி என் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கு ஏதோ ஒன்று போயிட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டுறாங்க. இப்போ சொல்லுங்கள் ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இதே கொஸ்டின் தான் லீடரும் ஹீரோவை பார்த்து கேட்டிருப்பாங்க. உன்னோட ஃபீலிங்ஸ்லாம் இப்போ சரியாக தானே இருக்குது, எதுவும் ஒன்றுனா இன்னொரு டைம் நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வருவோமா அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை தேவையில்ல, நான் இப்போ நினச்சி கவலைப்படுறதுலாம் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட சேல்ஸை மட்டும்தான், ஏன்னா எனக்குள்ளே எந்த பேயும் எந்த சாத்தானும் கிடையாது, நான் இப்போ ஃபுல்லாக தெளிவாக இருக்கேன். அதாவது ஹீரோயினை அக்செப்ட் பண்ணதுக்கு எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. இதை தான் இப்போவும் சொல்லிருக்கான். நீயும் டோகன் மேரேஜ் பண்ணுறதுக்கு ஹீரோவுக்கு ஓகே தான். ஆல்ரெடி தாத்தாவே ஃபேமிலி மீட்டிங் வச்சு எல்லாமே முடிச்சிட்டாங்க. இனி ஹீரோ ஒன்றை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி அவனோட வேலையை தான் அவன் பார்க்க போகிறான்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோயினும் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படிங்க ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஒர்க் முடிஞ்சு வெளியே வராங்க. இது வரைக்கும் ஹீரோட்ட வந்து பெரிய ரிச்சான பையன், பணக்காரன், தாத்தாவோட பேரன் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட கார் இருக்கிற மாதிரி கூட வரத கொலீக்ஸ் எல்லாம் காட்டுறான். அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இந்த கார்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு. ஹீரோவும் கார் எடுத்து கிளம்புறப்போ இந்த கார்லாம் எப்படி வச்சுருக்கான் எனக்கே தெரில அப்படியே மயங்கி போய் பார்த்துட்டு இருக்கப்போ சடனாக அம்மா இப்போ எங்கே போகிறான், ஹீரோயின் அன்றைக்கி வந்தாலே அந்த பொண்ணு கூட டேட்டிங்க்கு போகிறானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டில் டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ டேட்டிங்லாம் ஒன்றும் போல் இங்கே ஸ்டேட்டாக சேவனை தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, சேவன் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு ஹீரோ ஆன்சர் சொல்கிறதா இருக்காங்க. இதை நான் உனக்கு அன்றைக்கே நான் சொல்லியிருக்கணும், நிறைய மேட்ரு நிறைய இது என் மைண்டில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு, அப்போ நான் தெளிவில்லாமல் இருந்தேன், இப்போ ஓரளவுக்கு நான் பெட்டராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி எது எது எங்கே இருக்கணுமோ அதை அங்கங்கே வைக்க போகிறேன், அதில் தான் என்னோடய ஃபீலிங்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே சேவனுக்கு நல்லாவே முடிஞ்சுட்டு ஹீரோவுக்கு இல்லை இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுவும் சேவன் அதை பெருசாக எடுத்துக்கல. பரவாயில்ல, நீ ஒரு தெளிவே இல்லாத பதிலை தான் கொடுத்துருக்க, இதை தான் கொக்கி போட்டு ஆன்சர் சொல்கிறதுன்னு நினைக்கிறேன், எனக்கு நீ ரிஜெக்ட் பண்ணுறதை விட நீ இப்படி பதில் சொன்னது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்கிடலை. இதை அப்படியே கட் பண்ணி இங்கே ஹீரோயினை தான் கட்டுறாங்க. தூங்கினா அங்கே தூக்கம் வரல. ரீசன் என்னென்னா ஹீரோ சொல்லிட்டு போன அந்த வேர்ட்ஸ்லாம் அப்படியே ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. எதுக்காக அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களே சமாதானப்படுத்திக்கிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் ஹீரோ எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. சடனாக எதுக்கு அப்படி சொன்னால் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. ஹீரோயின் இப்படிலாம் குழம்பி போய் இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் டோகனும் செக்யூரிட்டியும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு தாத்தா சடனாக இந்த மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, நான் நினச்சா ஹீரோயினை வேண்டாம் தான் சொல்லுவாங்கன்னு, ஆனால் தாத்தா அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டாங்க. ஃபேமிலி மீட்டிங்னு வச்சு எல்லாமே அவருக்கு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் செக்யூரிட்டின்னு சொல்லுது, ஒரு வேளைக்கு உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் எதிர்த்து நின்றதுனால செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடுறாருன்னு நினைக்கிறேன், அவருக்குள்ள அந்த காயம் இன்னும் ஆறாமல் தான் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு எல்லாமே பார்த்து செஞ்சுட்ருக்காருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதை அப்படியே வெளியே நின்று டேரக்டர் சாயோட ஒய்ஃபும் கேட்டுட்டு இருக்காங்க. தாத்தாவை தான் மீட் பண்ணணும்னு வந்திருக்காங்க. சடனாக வந்த வழியை பார்த்து வீட்டுக்கு திரும்புகிறாங்க. என்ன ஆச்சுன்னா இப்போ டேரக்டர் சாய் ஒய்ஃபுக்கு நல்லாவே புரியுது, கண்டிப்பாக டோகனும் ஹீரோயினும் மேரேஜ் பண்ணால் தாத்தா அதுக்கு ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஸோ டோகனும் தாத்தாவும் இன்னும் க்ளோஸாக மாறுவாங்க. டோகனுக்கு தான் எல்லாமே எப்படியும் போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம பெருசாக ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணணும்னு சொல்லி பிளான் போடுதாங்க. இதை அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில் இங்கே ஹீரோயினோட அப்பாவும் அந்த குட்டி பையனை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் தனியாக நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ அப்போது ஒருத்தர் என்னென்னா இந்த வீட்டை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோயினோட வீட்டையே காட்டுறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஆமாம் நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் இப்படி ரிப்போர்ட்டரு, இந்த எல்ஜே குரூப்பில் இருக்கிற 3வது பையனை கல்யாணம் பண்ண போகிற பொண்ணோட வீடு தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா இல்லைல்ல, இந்த வீடெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இங்கோடி இந்த வீடெல்லாம் அப்போ நானே பார்த்தது கிடையாது அப்படின்னு போய் சொல்லிட்டு அங்கேருந்து தலை தெறிக்க ஓடி வராங்க. அப்படி இங்கே வீட்டை பார்த்தோன்னா அங்கே இன்னொருத்தர் என்னென்னா ஆமாம் இதுதானே இந்த எல்ஜே குரூப்பில் மேரேஜ் பண்ண போகிற பொண்ணோட வீடு, அந்த பொண்ணு நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சியை பார்த்து கேட்காங்க. இவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்குது, எப்படி ரிப்போர்ட்டர்ஸுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு. அதுலேயும் ஹீரோயின் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் என்னன்னா இல்லையே அவள் என்னோட ஒய்ஃபு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டரை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பாவும் வந்துருந்தாங்க. கரெக்டாக ஹீரோயின் இந்த டைம் பார்த்து ஆமாம் என்ன யாரோ கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. இன்னடிக்கு வெளியே வந்திருக்க உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ளே தள்ளுறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோயின் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே வராங்க. என்னென்னா இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அவங்க வீடு வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அதுலேயும் ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டா இன்னும் பெரிய பிரச்சனையாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் நாளைக்கு வெளியே ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுலேயும் ஹீரோயினோட தங்கச்சி ஹஸ்பண்ட் என்னன்னா எப்படி அந்த ஃபேமிலியை நம்பி நீ போகிறேன், அவங்க அன்றைக்கி என்ன சொன்னாங்க உன்னை பார்த்துக்கிட்டேன்னு சொன்னாங்க, இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் இங்கே வர வந்துட்டாங்க, இப்போ என்ன
என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுக்கு ஹீரோயின் கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்க. தாத்தாவோட செக்யூரிட்டி சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான், யார் இந்த நியூஸை வெளியே விட்டான்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக சீக்கிரமாக எல்லாத்தையும் முடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஹீரோயினை அங்கேருந்து வழி அனுப்பி வைக்காங்க. அதை கட் பண்ணி அப்படியே இங்கே ஹீரோயினோட அந்த ஃப்ரெண்டு கஃபேயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்கள தான் கட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த கஃபே வந்து அவங்களோட ஓன் கஃபேன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு கரெக்டாக லீடரும் வராங்க. வந்ததுமே இன்னைக்கு என்னென்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, அப்படி பிடிச்சிருக்குன்னா உன்னை பிடிச்சிருக்கு, இங்கே நம்ம 2 பேரும் டேட் பண்ணலான்னு சொல்லி கேளுங்க, எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்னமோ சுற்றி வலிச்சு என்னமோ சொல்ல வராரு. ஆனால் இங்கே ஹீரோயின் ஃப்ரெண்டு என்னென்னா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, நான் கேட்ட கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் சொன்னால் போதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்னென்னா நான் எதையும் ப்ரிப்பேர் பண்ணலை, ஆனால் இந்த கஃபேயோட ஒரு ஓனராக எனக்கு இந்த காஃபி பிடிக்கும், அதனால உங்களையும் பிடிக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட ரிஜெக்ட் பண்ணுற மாதிரியே பேசிட்டு போயிடுவாங்க. இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு தான் செம காண்டாக இருக்கும். கரெக்டாக இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன அவர் ஓகே சொல்லிட்டாரா, அவர் லவ் சொல்லிட்டாரான்னு சொல்லிக்கிறேன். ஓ நல்லாவே சொன்னாரே, இந்த ஹோட்டலை பிடிச்சிருக்கான், என் காஃபியை தான் பிடிச்சிருக்கான், எதுக்கு இப்படி பேசுறாருன்னு கோவத்தில் இருக்காங்க. இதை கட் பண்ணி அப்படியே தாத்தாவை தான் காட்டுறாங்க. ஹீரோயினை பற்றி ரிப்போர்ட்டர்ஸ்க்கு நியூஸை கொடுத்தது வேறு யாருமே இல்லை, டைரக்டர் சாயும் அவங்களோட ஒய்ஃப் தான். இது இப்போ தாத்தாக்கு தெரிஞ்சுட்டு எப்படி ஒரே ஃபேமிலியில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ண முடியுது, ஹீரோயினை பற்றி எதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ்ட்டை போய் சொன்னீங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. பதிலுக்கு அவங்க என்னென்னா இதில் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சுக்கிறதுல உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உரிமையா, உரிமை பற்றியா பேசுனீங்க, அப்போ சரி என்னோட உரிமை இன்னும் உங்களுக்கு கிடையாது, இந்த கம்பெனியில் உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு தாத்தா அப்படியே கோவத்தில் திட்டி விட்டுருந்தாங்க. இதை ஒரு பக்கமாக இருந்து டைரக்டர் சாய் சிஸ்டர் சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை அவங்க ஒய்ஃபும் நோட் பண்ணிட்டாங்க. அப்படியே வெளியே வந்ததுமே டைரக்டர் சாய் சிஸ்டரை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே, இப்போ நாங்கள் பண்ண வேலையை போய் தாத்தாட்ட சொல்லி கொடுத்தது நீங்கள் தானேன்னு சொல்லி திட்டையும். ஆமாம் சொன்னேன், அதில் என்ன தப்பு இருக்குது, நீ ட்ரிங்க் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டிட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவேன், என் மேலே பழியப்படுவேன், ஆனால் நீ செஞ்சதான் சொன்னால் தப்பா என்ன அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இப்போ டைரக்டர் சாயோட ஒய்ஃப் என்னென்னா நீங்கள் பண்ணியிருக்கிறது பெரிய தப்பு, கண்டிப்பாக இது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஆமாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும், கண்டிப்பாக தாத்தாவோட ஆதரவு இப்போ என்னோட அண்ணனுக்கு இல்லைனா அவர் வேறு யாரையாவது சூஸ் பண்ணுவார், அதுதான் நடக்க போகுது, இதுக்கு தான் உங்கள் 2 பேத்தையும் நான் ஃபஸ்ட்டே வார்ன் பண்ணேன், என் பேச்சை தான் நீங்கள் கேட்கலன்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் எகத்தாளமாக சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். அதை கட் பண்ணி அப்படிங்க ஹீரோயினை தான் கேட்டாங்க. ஹீரோயின் தங்கணும்னு சொல்லிட்டு வந்தது வேறு எங்கேயுமே இல்லை, டோகனும் ஹீரோவும் இருக்கிற அதே வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ வந்ததுமே நான் ஏன் இப்படி மறைஞ்சி வாழ வேண்டியதாக இருக்குது, மேரேஜுங்கிறது ஈஸின்னு நினச்சா இது ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இருக்கு, என் அழகான ஃபேஸை மறைச்சிட்டு இருக்குது எனக்கு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாக இருந்தாலும் கொஞ்சம் சிரிப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே டோகனும் சாரி இந்த தொந்தரவுக்குலாம் நான் தானே ரீசன் அப்படின்னு சொல்லவும், அதில் அதெல்லாம் எடுத்துக்கிட வேணாம், ஹீரோவோட இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டான்னு சொன்னால், ஆனால் எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது, இந்த டைம் பார்த்து நான் வேறு உங்கள் கூட ஸ்டே பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கையும், சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இங்கே ஸ்டே பண்ணலாம், ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி டோகன் சொல்கிறான். அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோவும் வராங்க. ஆனால் ஹீரோ வரதப்போ ஹீரோயினும் இல்லை டோகனும் இல்லை, சரி யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக குளிக்க போயிட்டாங்க. குளிச்சுட்டு இருக்கிறப்போ ஃபோன் எடுத்து ஹீரோயினை பற்றி ஏதாட்டும் ஆர்டிக்கல் போஸ்ட் யாராவது போட்டிருக்காங்கன்னு தான் ஹீரோயினோட பேரை அடித்து பார்க்காங்க. ஆனால் எதுவுமே காட்டலை. சரி அப்படின்னா எல்ஜே குரூப்போட தேட்ஸனோட மேரேஜ்னு போட்டால் அதுலேயும் அவ்வளோவா போஸ்ட் எதுவுமே வரல. ஸோ ஹீரோயினை பற்றி எதுவுமே இப்போதைக்கு நெட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக இருக்காங்க. இருந்தாலுமே ஹீரோயினை பற்றி தான் திங்க் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளேயே நான் ஏன் இப்போ ஹீரோயினை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் அவளை பற்றி நினச்சிட்டு இருக்கேன், அப்பலாம் யோசிக்கக்கூடாது, டோகனை மேரேஜ் பண்ண போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. சரி குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா சடனாக ஏதோ உடையிற மாதிரி சத்தம் கேட்குது. என்னன்னு ஹீரோ திரும்பி பார்த்தா ஹீரோயின் தான் நிற்காங்க. அங்கே ஹீரோயினை நான் மேலே ஷேட் போடாமல் நிற்காங்க. இதோ ஒரு பக்கம் ஹீரோயினும் பார்த்துட்டாங்க. ஹீரோயினை பார்த்துட்டான்னு தெரிஞ்சோடனே அங்கேருந்து ஓடுறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோயின் கூப்பிட்டு வச்சு சொல்கிறாங்க, என்னோட கண் பார்வை 6.0 தான், சரி எனக்கு கண்ணாடி போடாதனால நான் எதுவுமே பார்க்கல ஓகேவா அப்படின்னு சொல்லியும், பக்கத்தில் டோகன் என்னென்னா இல்லையே போன வருஷம் கூட நீ சொன்னியே அப்படின்னு ஏதோ சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளே ஹீரோயின் அப்படியே முறைச்சி பார்த்த உடனே அப்படியே சைலண்ட் ஆங்க. ஹீரோவை பார்த்துட்டு நீ எதுக்குடா வீட்டுக்குள்ளே வரச்சில அமைதியாக வர, ஏதாவது பேசிட்டு இருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோம். ஓ இப்போ இது ஏன் தப்பு, இந்த வீட்டுக்குள்ளே வரச்சில நான் அமைதியாக வந்தது ஏன் தப்பு என்ன, நான் அப்படி சொல்லலைடா, குளிச்சு முடிச்சுட்டு ஷேட் போடாமல் வெளியே வந்தானே என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லியும், ஓ என்னோட வீட்டுக்குள்ளேயே நான் எப்படி இருக்கிறதுக்கும் எனக்கு உரிமை கிடையாது அப்படி தானே, இதுவும் ஏன் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் இல்லை ஏன் தப்பு தான், நான் தான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியும், இங்கே ஹீரோ என்னன்னா பொறுமையா அப்படிலாம் இல்லை, வீட்டுக்குள்ளே அமைதியாக வந்தது ஏன் தப்பு தான் அண்ணின்னு சொல்கிறாங்க. இல்லை என் மேலே நீ கோவம் தான் கோவப்பட்டுக்கோ, நீ இப்படி பேசுகிற விதம் தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லவும், நான் எதுக்கு உங்கள் மேலே கோவப்பட போகிறேன் அண்ணி, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் உங்களை தொந்தரவு பண்ணுறாங்க அதுக்காக நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க அண்ணி அப்படின்னு சொல்லவும், இங்கே டோகன் என்னன்னா ஆமாம் எப்போலேருந்து நீ ஹீரோயினை அண்ணி அண்ணின்னு கூப்பிட ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லவும், ஹீரோ என்னன்னா இப்போலேருந்து தான் கூப்பிடுறேன், ஸோ உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அப்போ வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்க அண்ணி, நாங்கள் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆமாம் ஹீரோயினுக்கு இங்கே எங்கே ரூம் இருக்குதுன்னு சொல்லி கேட்காங்க. அதாவது அவ்வளோ பெரிய வீட்டில் 2 ரூம் தான் இருக்கான், வேறு ரூம் இல்லையா, நீங்கள் 2 பேரும் ஒரே ரூம்லையா ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்காங்க. ஆனால் அதை அப்படியே கட் பண்ணி இங்கே ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் டோகனோட ரூமில் தான் இருக்காங்க. அப்போ ஹீரோ அண்ணின்னு சொன்னது தான் திங்க் பண்ணுறாங்க. அது ஹீரோயினை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது, எதுக்கு இப்படிலாம் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு. இங்கே டோகன் என்னென்னா ஹீரோவோட ரூமில் தான் ஸ்டே பண்ணலான்னு வந்திருக்காங்க. அப்படியே இங்கே ஹீரோ வந்து காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்னன்னா அவங்களே திட்டிக்கிறாங்க, எதுக்கு நீ ஃபஸ்ட்டு ட்ரெஸ் போடாமல் அங்கே போய் நின்றுட்டு இருந்தா, ஹீரோயின் பார்த்துட்டா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஆக்சுவலாக
டோகனும் ஹீரோயினும் ரூம் ஷேரில் இன்னும் எக்ஸ்ட்ரா லைன்ஸ்லாம் பேசியிருக்காங்க. 2 பேரும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ண போகிறீங்க, கண்டிப்பாக ஹீரோயின் உனக்கு அது ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன், மேரேஜுக்கு முன்னாடியே இப்படி நீங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணிங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு தூங்குனா பக்கத்தில் இருக்கலாம் அடிக்க வேற சொல்லுவான், உனக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் 2 பேத்தையும் பிடிச்சி வேறு வேறு ரூமில் ஸ்டே பண்ண வச்சுருப்பாங்க. இதை இப்போ திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்கு நீ இப்போ அவட்டெல்லாம் போய் அதை பேசிகிட்டு இருந்த, அவன் உனக்கு வந்து டோகனோட ஒய்ஃபும் உனக்கு ஒரு அண்ணி தான், அதே மாதிரி தான் நீ ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு அவங்களே திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட பொசிசிவ்னஸ் அந்த இடத்துல காட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படியே மறுநாள் இங்கே ஹீரோயினோட வீட்டில் தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் போனதுக்கப்புறம் அவங்க ரூமை எடுத்துக்கலாம்னு சொல்லி தங்கச்சி ஹஸ்பண்டும் அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த செல்ஃபில் வந்து ஹீரோயின் இதுக்கு முன்னாடி நடித்த ட்ராமாவோட எல்லா கான்ட்ராக்ட் பேப்பரும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ அதில் ஒரு பேப்பர் ஹீரோயினும் டோகனும் மேரேஜ் கான்ட்ராக்ட் போட்டது அதில் இருக்குது. ஸோ அது இப்போ அவங்க தங்கச்சி கண்ணுக்கு பட்டுருந்துச்சு. அதில் நல்லாவே டீட்டெயில்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டாங்க. அதை கட் பண்ணி அப்படிங்க ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு கிளம்பி அழகாக நீட்டாக கீழே வராங்க. கீழே வந்தால் ஆல்ரெடி ஹீரோ மட்டும் தனியாக இருந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. டோகன் வெளியே எங்கேயோ போயிட்டான் போல். ஸோ குக் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு ஆம்லேட்னா ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்காண்டி தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நீ போய் உட்காருங்க, நான் உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோ. ஹீரோயின் போய் உட்காந்து அங்கே சாப்பாடு கொண்டு போய் வைக்காங்க. அதை பார்த்துட்டு அம்மா இங்கே ஏன் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு இருக்குன்னு கேட்கும். நீங்கள் மட்டும் தான் சாப்பிட போகிறீங்க, நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு இப்போ இதெல்லாம் செஞ்சுட்ருக்கேன், எனக்கு நீ இப்போ நடந்துக்கிறதுலாம் பார்க்குறப்போ ரொம்ப பேடாக ஃபீல் ஆகுது, தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது, போதும் அதுக்கு நீ எது சொன்னாலுமே அண்ணின்னு வேறு என்னை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ என்னன்னா நீங்கள் எனக்கு அண்ணி தானே, அதனால் நான் இப்படி தான் உங்களை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் கிளம்பி போகிறாங்க. ஹீரோயினுக்கு தான் இங்கே கஷ்டமாக இருக்குது, எதுக்கு அண்ணின்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. சரி இதோட முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது ஹீரோயின் துணியை துவைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டேட்டாக ஹீரோட ரூமில் போய் நான் துணி துவைக்க போகிறேன், இங்கே எங்கே வாஷிங் மிஷின் இருக்குன்னு கேட்கவும், இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம் அண்ணி, நான் செஞ்சுக்கிட்டேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு பொறுமையாக ஹீரோயினை ரூம்லேருந்து வெளியே தள்ளி விடுதாங்க. தள்ளி விட்டதோட இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஹீரோயின்ட்ட நடந்துக்கணும், அவங்க உனக்கு அண்ணி மட்டும்தான், இதே அளவுக்கு அவங்கள ட்ரீட் பண்ண பொலிட்டாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஹீரோ தனக்கு தானே. அப்படியே ஹீரோயின் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குப்பையை கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டோன்னா அதில் ஆல்ரெடி ஹீரோ அந்த பேப்பர் கிராஃப்ட் பேட்டில் செஞ்சது ஒரு 1000 இருக்கும் போல். அதில் ஒன்று தான் ஹீரோயின் கையில் கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் கண்ணில் அது பட்டுட்டு இதை குப்பையில் போட்டதை அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஹீரோட்ட கொடுக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஜப்பானில் அவங்களோட புராண கதைப்படி என்னென்னா கொக்குங்கிறது அவங்களுக்கு ஒரு புனிதமானது. ஸோ உடம்பு சரியில்லாதவங்க, ஏன்னா ஃபீலிங்ஸாக ரொம்ப டவுனாக இருக்கிறவங்க, ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறவங்க இதே மாதிரி கொக்கை பேப்பர் கிராஃப்டில் ஒரு 1000 செஞ்சோன்னா அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு நினச்சதுலாம் நடக்கும், ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லி தான் ஹீரோ அதை செஞ்சுருக்காங்க. அதில் ஒன்று கொண்டு போய் தான் ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு நீயும் என் அண்ணனும் ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹீரோயினுக்கு மேட்ரு என்னன்னு புரிஞ்சுட்டு அதை மொத்தத்தையும் கொண்டு போய் ஹீரோட்ட கொடுக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், நீ அண்ணிலேருந்து ரொம்பவே வியர்டாக நடந்துட்டுருக்க, நீ இப்படி ஃபீல் பண்ணுறதுக்கு ரீசன் நான் தானே, உன்னோட விஷ் என்னது, உன்னோட ஹாப்பினஸ் என்னது, இப்போ நான் டோகன் இருந்து விலகி போகணும் அதுதானே, அதுக்கு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இல்லை அதுக்கு ஆப்போசிட், என்னோட விஷ் எல்லாமே நீயும் டோகனும் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒன்றா இருக்கிறது தான், நானும் அதை தான் நினச்சிட்டு இருக்கேன், அன்னைக்கு உன்ட்ட வந்து சொன்னது எல்லாமே உண்மை தான், எனக்கு உங்களோட மேரேஜுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாங்க. ஆனால் ஹீரோயின் என்னென்னா ஹீரோட கையை பிடிச்சி வச்சுட்டு இதனால தான் என்னை நீ தள்ளி வைக்க ட்ரை பண்ணுறியா என்னன்னு சொல்லவும், ஹீரோ என்னென்னா என்னோட இடம் எதுன்னு தெரிஞ்சிருக்கு, அதை தான் நான் செஞ்சுட்ருக்கேன், அது மட்டும் இல்லை ஒருத்தர் ரூமுக்கு வந்துட்டு வெளியே போகிறதும் சரி, குப்பையில் என்ன இருக்குன்னு தேடுறதும் சரி, இதெல்லாம் லைனை கிராஸ் பண்ணுறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிட்டு போகிறாங்க. ஹீரோ இதை கட் பண்ணி அப்படிங்க டோகனை தான் காட்டுறாங்க. கரெக்டாக பேஸ்மெண்ட்டுக்கு போகிறப்போ ஆல்ரெடி டோர் ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்குது, லாக் போட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு போய் சிசிடிவி கேமராவில் போய் செக் பண்ணால் அதில் ஆல்ரெடி ஹீரோயினும் அவங்க டோகனோட எக்ஸும் மீட் பண்ணது தெரியுது. ஃபோன் அடிச்சு கேட்டால் ஆமாம் நான் மீட் பண்ணேன், அவங்க உன்னோட எக்ஸு தானே, அவங்க பேசின பேச்சிலே எனக்கு புரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டோகனுக்கு தெரிஞ்சு போச்சு டோகனும் ஹீரோயினும் மேரேஜ் பண்ண போகிறது எப்படி இந்த எக்ஸுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த செகண்டே அவனோட எக்ஸை தான் மீட் பண்ணுறாங்க. நீ ஹீரோயினை மீட் பண்ணியா என்னன்னு கோவத்தில் தான் கேட்காங்க. அவன் ஆனால் நார்மலாக தான் பேசுகிறான். ஆமாம் மீட் பண்ணேன், தற்செயலாக மீட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி தற்செயலாக என்னோட பேஸ்மெண்ட் முன்னாடி எல்லாமே நடக்குது, எனக்கு தெரியாதவங்க யாரோ என்ன ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிட்டுருக்காங்க, என்னோட ஃபியான்சி நீயும் தற்செயலாக வேறு மீட் பண்ணுறீங்க, இப்படி எல்லாமே தற்செயலாக நடந்துட்டுருக்கா என்ன, இனி ஒரு தடவை ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணுற வேலையே விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு டோகன் நீ உன்னோட லைனை கிராஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், என்னை பற்றி கொஞ்சமாவது ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லவும், இல்லையே உன்னை பற்றி நான் ஏன் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன், நீ இப்போ ஓகேவாக தானே இருக்கேன், என்னோட லைஃப்பையும் டிஸ்டர்ப் பண்ணுறதை விட்டுரு, என்னை சுற்றி இருக்கவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுறதை விட்டுரு அப்படின்னு கோவத்தில் திட்டிட்டு இங்கே டோகன் வெளியே வரான். ஆனால் வெளியே வந்தால் தான் தெரியுது இந்த ரிப்போர்ட்டர் இருக்காங்க டோகனை ஃபாலோ பண்ணி இங்கே வர வந்திருக்கான். ஸோ ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ கொண்டு போய் டைரக்டர் சாயோட தங்கச்சிட்ட கொண்டு போய் கொடுக்கான். இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறது கிடையாது, ஆனால் 2 பேருக்குள்ளேயும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா அது ஸ்ட்ரேஞ்சர் தானே, இது ஏன் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு ஆக்சுவலாக ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒன்றும் புரியலைன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது, எனக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டியதுலாம் ஹீரோயின் டோகனை பற்றி மட்டும்தான், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்தால் எனக்கு எரிச்சலாக தான் தருது, நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனால் அவங்க நான் இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு மேட்ரு நீங்கள் செஞ்சே ஆகணும், உங்கள் அம்மாவோட கேஸ்லேருந்து என்னோட பேரை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறேன்
இருக்கிறேன். நான் உங்கள் கூட சேர்ந்து உட்காந்துருக்கேனே தவிர டீ ஒன்றும் குடிக்கல. அவங்கள்ட்ட ஒரு ஃபேவர் தான் கேட்டிருக்கேன். எங்கள் அம்மா எங்களை விட்டு போய் ஒரு அஃபர் வச்சுருந்தாலும் அவங்க எனக்கு அம்மா தான். அவங்க இறந்ததுக்கு காரணம், அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் நீங்கள் தான். உங்களை நான் இன்னும் மறக்கலைன்னு சொல்கிறாங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். என்னோடய பேரை அந்த கேஸ்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வேறு என்ன மேட்ருன்னு தெரியல. இதை அப்படியே கட் பண்ணி இங்கே ஹீரோவும் சேவோனையும் தான் காட்டுறாங்க. 2 பேர் நார்மலாக பேசிட்டு வந்துட்டு இருக்கப்போ சடனாக சேவன் என்னன்னா, இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஹீரோயின் உன்னோட வீட்டிலே ஸ்டே பண்ண போகிறா? யார் கண்டா? அவள் அங்கேயே இருக்கிறது தான் நல்லது. நல்லதா? ஆமாம், அவள் எப்படியும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் டோக்கன் கூட தான் இருக்க போகிறா. இப்போவுமே இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் உனக்கு தான் கொஞ்சம் ட்ரபிளாக ஃபீல் ஆகும். ஏன்னா நீவாக மேரேஜ் ஆகிறவங்க கூட நீ இருந்தால் உனக்கு தான் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேசாமல் உனக்குன்னு தனியாக ஒரு பிளேஸை பார்த்துரு. அப்படி இல்லைனா நீ என் கூடயே வந்தாலும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி சேவன் அவள் கிடைக்கிற கேப்லலாம் ஹீரோவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனால் ஹீரோ என்னன்னா, ரொம்ப ஒரி பண்ணாத, நானும் என் பெஸ்ட்டை கொடுத்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அப்படியே கட் பண்ணி மறுநாள் ஹீரோயின் என்னென்னா, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் ஹீரோயின் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறதுனால ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மாஸ்க்லாம் போட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டோட கஃபேக்கு தான் ஃப்ரெண்டை மீட் பண்ணதுக்காண்டி போகிறாங்க. அங்கேயும் ஒருத்தர் ரிப்போர்ட்டர் மாதிரி இருக்காங்க. பாருங்கள், அவங்க ரிப்போர்ட்டர் யாரும் கிடையாதுல்ல, இங்கே அடிக்கடி வருவாங்க தானே, இல்லை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்களான்னு கேட்குறதுக்கு. அப்படிலாம் இல்லை, அவங்க எங்கள் ரெகுலர் கஸ்டமர் தான். நீ என்ன செலிப்ரிட்டி அளவுக்கு ரொம்ப பயந்து போய் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ, அதெல்லாம் விடு, உன்னோட ஃபியன்ஸ் வீடு எப்படி இருக்குது? அதுக்கப்புறம் அந்த ஹீரோ அவன்கிட்ட நல்லா தானே பேசுகிறான், நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது ஏன் கேட்கிங்க? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இப்போ அவன் பேசுகிறத பார்த்தீங்கன்னா அண்ணின்னு அவ்வளோ பேசுவான். எனக்கு அப்படி சொல்கிற போலனா என்னோடய ஹார்ட்டில் ஏதோ பெரிய கல் சிக்கிக்கிட்ட மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ உங்கள் மேரேஜுக்கு அகெயின்ஸ்டாக யாருமே இல்லை, எல்லாம் உங்கள் வழிபடி வந்தாச்சு. இது சொல்லப்போனால் உங்கள் ஹார்ட்டில் இது முன்னாடி சிக்கியிருந்த கல்லை எல்லோரும் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. அந்த பெயினாக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அப்படி தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு அது என்ன ஃபீலிங்னு இன்னும் ரியலைஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியும் ஹீரோயினுக்குள்ளே என்ன ஃபீலிங் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோ என்னன்னா, கூட வருத லீடர்கிட்ட நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம ட்ரிங்க் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. என்னடா உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா? நீ இப்படி கேட்குற ஆள்லாம் கிடையாது, ட்ரிங்கே பண்ண மாட்டே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொன்னால், இல்லை நான் வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக போகலான்னு பார்க்கேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ வேறு எதுக்கலாமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இதை கட் பண்ணி அப்படிங்க ஹீரோயின் கஃபேக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தால் ஆல்ரெடி வீட்டு முன்னாடி 2 பேர் கத்திட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டர்னு ஹீரோயின் நினச்சி திரும்பி போகிறாங்க. ஆனால் கேட்குற குரல் ஏதோ பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருக்கேன்னு ஒத்து கவனிச்சா. ஹீரோயினோட தங்கச்சி ஹஸ்பண்ட் தான். தங்கச்சி எதுக்கு வந்திருக்கானா, கையில் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை வச்சுருக்கா. ஹீரோயினை பார்த்து தான் பேக்கை வச்சே 4 அடி விழுது. போதும் அதுக்கு நல்லா தெரிஞ்ச 4 கெட்ட வார்த்தை வேற வருது. அப்படியே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, ஃபேக் மேரேஜ் பண்ண போறியா? நீ ஏமாத்துக்கறின்னு தெரியும், இந்த அளவுக்கு போக மாட்டேன், இதில் எதுனாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது தெரியுமா, நீ ஜெயிலுக்கு கூட போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி திட்டுறாங்க. இது ஃபேக் மேரேஜெலாம் கிடையாது, ஆக்டிங் மேரேஜ் தான். இந்த ட்ராமாவில் நான் தான் மெயின் லீடாகவே இருக்கேன். என் லைஃப்பில் என்னோட கனவுங்கிறது ரொம்பவே தூரமாக இருக்குது. ஆனால் அந்த டைம் தான் டோக்கன் என்கிட்ட மேரேஜ் பண்ணிக்கிட்ட சொல்லி கேட்டான். நான் ஃபஸ்ட் ஆனால் வேண்டான்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் ஸ்டார்டிங்கில் ஜஸ்ட் ஒரு ஆக்டிங் தான் நினச்சேன். ஆனால் போக போக நான் ரொம்பவே பொய் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, தொல்லையாகவும் மாறிட்டுருக்கு. என்ன இருந்தாலும் சரி, நான் இதுக்குள்ளே வந்துட்டேன், எண்டிங்கை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. எண்டிங்கா? இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் இன்னும் உனக்கு எண்டிங் வேறு தேவைப்படுதான்னு திட்டிட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே கிளம்புறாங்க. ஹீரோயின் கெஞ்சி பார்க்குறாங்க, தங்கச்சி கேட்குற மாதிரி இல்லை. ஆனால் தங்கச்சி ஹஸ்பண்ட் தான், நான் பார்த்துக்கிட்டு நீ எதுவும் ஒரி பண்ணிக்கிடாதுன்னு பேசினா, போனவா ரிட்டன் வரா, வந்துட்டு நீ சொன்ன மாதிரியே எண்டிங் என்னன்னு பார்த்துருவோம். ஆனால் யார்கிட்டையும் போய் எதுவும் மாட்டிகிட்டு இருக்காத, முக்கியமாக அம்மா அப்பாட்ட. உனக்கு தெரியாது, உன்னை டவுனாக பார்த்தவங்களாம் அம்மா அப்பா எந்த அளவுக்கு வச்சு உன்னை பெருமையாக பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உன்னோட மேரேஜ் நினச்சி அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அது இல்லைன்னு நினச்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 3 வருஷம் கழிச்சு அமைதியாக டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு திட்டி விட்டுட்டு போகிறான். ஆனால் போகிறப்ப கூட இவளுக்கு தெரிய மாட்டுது, தனியாக இருந்து எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்க போகிறா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அக்கா பசத்தையும் காட்டிட்டு தான் போகிறான். இதை கட் பண்ணி அப்படியே நைட் டைமில் டோகனும் ஹீரோயினோட அப்பாவும் ஒன்றா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் ஹீரோயினை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க இங்கே டோகன்கிட்ட. அது மட்டும் இல்லை, உன்ட்ட கேட்குறது ஒன்று தான், ஹீரோயினுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்து செய், அவளை எப்பவும் தனியாக விட்டுறாத, அவள் கூட துணையாக இருந்து அவள் கையை பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்ட் கேட்காங்க. அப்படியே நல்லா ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே நல்லா அவங்க அப்பா ஃப்ளாட் ஆகிட்டாங்க போல், டோகன் தான் கொண்டு வீட்டில் விடுறான். அவங்க அம்மாவும் பார்த்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் தங்கச்சி என்னென்னு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. டோகன் ஏதாட்டும் என்கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எப்போவும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் என்னமோ வேறு மாதிரி டோனில் கோவத்தில் சொல்லிட்டு போகிறா. டோகனுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க அம்மாவும் சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க, அங்கே ஹீரோயின் தனியாக தானே இருப்பான்னு சொல்லி அனுப்பி வைக்காங்க. அப்படி எங்கள் ஹீரோவை பார்த்தோன்னா லீடர் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ நாள் ஆச்சு நீயும் நானும் ட்ரிங்க் பண்ணதே கிடையாது, எதுக்கு இப்போ ட்ரிங்க் பண்ணணும்னு வந்திருக்குன்னு சொல்லி கேட்டால், இல்லை நான் வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக போனோம், என் வீட்டில் தான் ஹீரோயின் ஸ்டே பண்ணியிருக்கா, அங்கே தான் எங்கள் அண்ணனும் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அவங்க 2 பேரையும் அண்ணன்னு கூப்பிட்றதுக்கு இஷ்டமே இல்லை, ஆனால் நான் அதுதான் செஞ்சாகணும், நானும் அப்படி கூப்பிட்டு பழகிட்டேன்னா எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ ஏதோ ட்ராக்கில் போயிட்டுருக்காங்க.
இதை கட் பண்ணி அப்படிங்க டோகன் என்னென்னா வீட்டுக்கு தான் வரான். ஹீரோயின் வெளியே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீ இங்கே தூங்காமல் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லியும், நீ தானே ஏதோ பேசணும்னு சொன்னேன் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இந்த இடத்துல டோகன் நல்லா ட்ரிங்க் பண்ணதுனால ட்ரிங்க் பண்ணிக்கியா, சரி நாளைக்கு பேசிக்கலாம் போன்னு சொன்னாங்க. ஆனால் டோகன் ஏதோ ஒரு ஹாப்பியில், அதாவது ஹீரோயினோட ஃபேமிலியில் கொஞ்சம் மிங்கிள் ஆனதுனால ஹாப்பியாக இருக்காங்க போல். நான் ஒரு செல்ஃபிஸ் தான் தெரியும், ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இந்த கவலை இல்லாமல் இருக்கேன். எல்லாத்துக்கும் ரீசன் நீ மட்டும்தான். கண்டிப்பாக நான் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பேன். உனக்குன்னு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அதை பார்த்துக்கிடுவேன், உன்னை டேக் கேர் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது தூரத்தில் இருந்து பார்க்கக்கூடாத ஆள் ஹீரோ கேட்டாச்சு. அவ்வளோதான், இடியே விழுந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஹீரோயின் என்னென்னா டோகனே நீ போ, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி இங்கே இருந்துட்டு வரேன்னு சொல்லி அனுப்பி வைக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்குள்ளே ஃபுல்லாக அவங்க தங்கச்சி சண்டை போட்டுட்டு போனதை தான் நினச்சி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த இடத்துக்கு கொஞ்சம் நேரத்தில் ஹீரோவும் வராங்க. ரொம்ப குழம்பி போய் திங்க் பண்ணிட்டு இருக்காத, நீ எடுக்கிற முடிவு கரெக்டாக தான் இருக்கும் ஆஜங்கன்னு ஹீரோயினோட பேரை சொல்கிறாங்க. இப்போ என்ன அண்ணின்னு கூப்பிடுறதை விட போறியா என்ன? ஆமாம், நான் என்ன எப்படி கூப்பிட்டு என்ன பிரயோஜனம், நீ எனக்கு அண்ணின்னு ஆக்க போகிறது மாறப்போதா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டோகன் கூட எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன்னு சொல்லவும் சடனாக ஹீரோயின் என்னென்னா நீ ஆனால் உள்ளுக்குள்ளே எதோ நினச்சி கவலைப்பட்டுட்டு தானே இருக்கேன். எனக்கு இந்த மேரேஜ் அப்படின்னு வருது எல்லாமே ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கு. என்னால் எதுவுமே கவனிச்சுட்டு இருக்க முடியல. ஒன்று தவிர நீயும் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. உன்ட்ட லாஸ்ட் டைம் நான் கேட்கேன், நானும் டோகனும் மேரேஜ் பண்ணுறது உனக்கு ஓகே தானான்னு சொல்லாங்க. ஹீரோ சடனாக என்ன நினச்சாங்கன்னு தெரியல. ஹீரோ எனக்கு ஓகே தான், நான் எடுக்கிற முடிவு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே வராங்க. அங்கேருந்து கரெக்டாக ரூமுக்கு போனால் அந்த பேப்பர் கிராஃப்டில் ஹீரோ செஞ்ச அந்த 1000 பறவைகளை தூக்கி ஹீரோயின் அந்த ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க. இப்படி நீ தூர தூக்கி எரிஞ்சனா உன்னோட விஷ் நிறைவேறாதுன்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி வச்சதை படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே இதை கட் பண்ணி மறுநாள் காலையில் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதோ ட்ராமாவுக்கு ஆடிஷன் போயிருப்பாங்க போல். அதில் ஒரு ஃப்ரெண்டு என்னென்னா ஹீரோயினுக்கு இதை பற்றிலாம் இனிமேல் கவலையே வேணாம், அவன் லைஃப் ஃபுல்லாகவே செட்டில் ஆகிட்டு, ஏன்னா அவன் நினச்சது எல்லாமே கிடைக்கும், ஏன்னா அது அப்படிப்பட்ட ஃபேமிலி அப்படின்னு சொல்லவும் கூட இருக்கிற ஃப்ரெண்டு எனக்கு என்னமோ அப்படி தோணலை, அவள் நம்மளை பார்த்து தான் ஜெலஸாக ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன், அவள் பார்ட் டைம் ஜாப் எதுக்கு தானமா போனால் அவளோட ட்ரீமான அந்த ஆக்டிங்கை விட்டுறக்கூடாதுன்னு தான் இப்போ எல்லாமே விட்டுட்டு அவள் போக வேண்டியதாக இருக்குது, கண்டிப்பாக அவள் அப்படி தான் ஃபீல் பண்ணுவான்னு சொல்லவும் நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கிடுவோமே, அப்படி இருந்தால் ஹீரோயின் எதுக்கு அவங்க வெட்டிங் இன்றைக்கி ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்க ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அழகாக ஒரு பிரைடோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் நிற்காங்க டோகன் முன்னாடி. டோகனும் பார்த்தோன்னே ட்ரெஸ் சூஸ் பண்ணுறது இவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் என்னென்னா ஏதாட்டும் ஒரு ட்ரெஸ்ஸை செலெக்ஷன் பண்ண போதும்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இது வெட்டிங் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் என்னென்னா இதே மாதிரி நிறைய வெட்டிங்குள்ள ஷோஸில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ நான் இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் இதே மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நிறைய ஹஸ்பண்ட் கூட நின்று இருக்கேன், இதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. என்னத்தான் இருந்தாலும் வெட்டிங்கில் நீ தான் ஸ்டாராக இருக்க போகிற, ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்து நல்ல ட்ரெஸ்ஸாக சூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட சொன்னாங்க. செகண்டாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. ஸோ ட்ரெஸ் எல்லாம் நல்லா ப்ரைட்டாக இருக்குது, ஆனால் ஹீரோயினோட ஃபேஸ் மட்டும் தான் டல்லாக இருக்குது. ஏன்னா ஹீரோட்ட பேசினதை தான் திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே 1 2 3ன்னு இங்கே டோகன் முன்னாடி ட்ரெஸ்ஸு போட்டு காமிச்சு 4th ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் இங்கே டோகனை காணலை. ஆள் எங்கன்னு பார்த்தா ஹீரோ வந்து நிற்காங்க. என் கூட வா அப்படின்னு கோவத்தில் ஹீரோயினோட கையை அந்த இடத்துலேருந்து அதே ட்ரெஸ்ஸோட பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சுற்றி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் நடந்தே போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோட ஃபேஸ் கோவமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல சாங் வேறு, இதோட இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. ஸோ ஹீரோட ஃபேஸ் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீனை பார்த்தோன்னா இங்கே வரதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இங்கே டோகனோட எக்ஸை மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவன் என்ன சொல்லி வச்சான்னு வேற தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவன் ஹீரோவை மீட் பண்ணி எல்லாத்தையும் மேட்ரு சொல்லியிருந்தான், நல்லது தான். அது என்னென்னா அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஸோ எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.